மக்களே, வெல்கம் பேக் ஆனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல் வீடியோ பண்ணிருக்கோம். பிளாஸ்டிக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்காக நம்ம வந்து ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இம்ரான் பிரியாணி. இந்த கடை தான் வந்துருக்கோம். இந்த கடை கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதாவது அந்த ஹோட்டலோட அப்பா, அவங்க சன்னோட அப்பா வந்து கடை ஸ்டார்ட் பண்ணவர் வந்து டீ கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, டீ கடையை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபன் லஞ்ச் டின்னு சொல்லிட்டு இப்படி வந்து இந்த கடை வந்து உருவாயிருக்கு. ஹோட்டல் இம்ரான் கிட்டத்தட்ட 35 இயர்ஸாக வந்து உருவாயிருக்கு. நான் அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க ஸ்டார்ட் பண்ண புதுசில் எவ்வளோ கொடுக்கும்போது, அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ண புதுசில் பைசா கணக்கெலாம் சொன்னாங்க. ஒரு கடைக்கு மேலே 30 ரூபா சிக்கன் பிரியாணி, 40 ரூபா மட்டன் பிரியாணி அப்படி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்ககிட்ட என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான நான்வெஜ் கிடைக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, போட்டின்னு சொல்லி இங்கே எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃபன். இந்த கடை நான் எப்படி வீடியோ எடுக்க பிளான் பண்ணேன்னா, மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்காக இங்கே தான் வந்திருந்தேன். ஆக்சுவலாக போர்டை பார்த்து உள்ள போகும்போது ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா நான் சின்ன சின்ன கடைக்கு போகும்போது கூட சரிங்க, 2 இட்லி வந்து 30 ரூபா, 2 இட்லி 40 ரூபா அப்படின்ற மாதிரி, 3 இட்லி 50 ரூபாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கடையில் வந்து ஒரு இட்லி 15 ரூபா. 15 ரூபான்றது கம்மின்னு நான் சொல்லலை. கொடைக்கானலில் நான் சாப்பிட்டதில் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன அதாவது ஒரு பெரிய ஒரு டைனிங் செட்டப்பில் ஒரு சூப்பரான இதில் சாப்பிடும்போது இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் டிஃபனு, சட்னி சரி, சாம்பார் சரி, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த மார்னிங் டிஃபனோட டேஸ்ட்டு. அதை பார்த்தா அந்த ஓனர்கிட்ட கேட்டேன், நான் இது மாதிரி நான் யூடியூபர் சென்னையில் வரேன், இது மாதிரி நான் வீடியோ ஒன்று பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது, இப்போ தாராளம் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பேசுனாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற அவங்களாமே அவ்வளோ சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக தான் இந்த கடைக்கு நான் வந்திருந்தாங்க. பிளானே இல்லாத வந்து, அதை எப்படி சொல்கிறது, நம்ம பிளான் பண்ணி பண்ணுறத விட பிளானே இல்லாமல் நடக்கிறது வந்து லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது நடக்குமான்னு தெரியல. இந்த கடை அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்திருக்கிறோம். நேராக உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம அந்த ஓனர் என்ன, அப்புறம் அவங்க அப்பா, அவங்ககிட்ட எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க முடியுங்களா, போகலாம். சின்னதாக ஆரம்பிச்ச கடை தான் இது. ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பிச்சது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்துச்சு. மட்டன் பிரியாணி மட்டும்தான். இப்போ மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, 65 ஸ்டார்டர் நிறைய ஐட்டம். மார்னிங் வந்து பூரி, பொங்கல், இட்லி, தோசை, வடை இருக்கு. ப்ரைஸ் வந்து பொங்கல்னா 60 ருபீஸ் வரும். பொங்கல், பூரி, தோசை 60 ருபீஸ், 60 ருபீஸ் வரும். சிக்கன் பிரியாணி 180, மட்டன் பிரியாணி 280 அந்த மாதிரி. எல்லாரும் வாங்குற மாதிரி தான். சின்ன 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 கடை வச்சுக்கோங்க, வியாபாரம் பண்ணுறவங்க வாங்குற மாதிரி தான் இப்படி ப்ரைஸ். சைடிஷ் மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை 65, பெப்பர் சிக்கன், கார்லிக் சிக்கன், கிரில் சிக்கன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். மதியத்தில் கிரில் சிக்கன், மதியம் நைட்டு கிரில் சிக்கன். இல்லை ஃபஸ்ட்டு மேலே தான் கடை இருந்துச்சு, அது வேற ஆள் இது பண்ணனால அதுக்கப்புறம் கீழே வச்சாச்சு இந்த கடை. இல்லை இது ரொம்ப நாள் ஆச்சு, 20 வருஷமா இங்கே தான் இருக்குது, கீழே தான் இருப்பாங்க. இல்லை ரிலேஷனோட ஒத்துழைப்பு தான் இது எல்லாமே. ரிலேஷன் தான் எல்லாமே சேர்ந்து இந்த கடையில் வந்து இல்லை, இது அப்பாவோட இதுதான். உள்ளே இருக்கார் அப்பா, அவர் தான் ஓனர் இருக்காரு. இல்லை இங்கே தான் இருக்கார், கூப்பிடவா. ஆரம்பத்தில் வந்து நாங்கள் டீ பலகாரம் அது போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் கழிச்சு பிரியாணி கடையை மாற்றி அப்புறம் பிரியாணி கடை ஓடிக்கிட்டு இப்போ 30 வருஷமாக அதை ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 30 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நல்ல பிரியாணி மக்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணும், திருப்தியாக வந்து சாப்பிட்டு போகணும். ரேட்டு ஒரு நார்மலான ரேட்டு தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். வேறு மற்றபடி எல்லாம் மக்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகணும், எங்களுக்கு அதே முக்கியம். வேற ஆமாம்மா, இந்த இடத்துல உருவானது வந்து நாங்கள் ஏற்கனவே முதல்ல இருந்து எங்கள் மாமா ஹோட்டல் இதில் வச்சுருந்து அப்புறம் அவர்கிட்ட நாங்கள் வேலைக்கு இருந்தோம். வேலைக்கு இருந்து அப்புறம் திரும்ப வந்து நான் ஒரு கடை மாற்றி வேற போயிட்டாங்க. அதே கடையை நாங்கள் வந்து இப்போ உருவாக்கி நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஆரம்பத்தில் கொடுக்கும்போதே பிரியாணினா சிக்கன் பிரியாணி வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்தோம். சிக்கன் பிரியாணி 30 ரூபாய்க்கு கொடுத்தோம். மட்டன் பிரியாணி 40 ரூபான்னு கொடுத்தோம். மீல்ஸ்லாம் வந்து 15 ரூபா 20 ரூபா அதுக்குள்ளே வரும் மீல்ஸ். அதுக்குள்ளே கொடுத்துருக்கோம். புரோட்டாவெல்லாம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து 20 ஸ்டார்டிங்கில் போட்டது வந்து 25 காசுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் போட்டுருக்கோம். ஆரம்பத்தில் கூட 25 காசு, அப்புறம் 50 காசு ஆச்சு. அப்படியே 1 ரூபா அப்புறம் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஓட்டி இப்போ வந்து சிக்கன் பிரியாணி 180, மட்டன் பிரியாணி 280 அந்த ரேஞ்சுக்கு இப்போ வந்துருக்கு. நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆமாம், வாழை தான். நம்ம ஆரம்பத்துலேருந்து எப்போ கடை வந்து அப்படி வாழை தான் போட்டுக்கிட்டு போனாங்க.
மற்றபடி இந்த பிளேட்டை வைக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. அது நல்லாவும் இருக்காது. அது இலையில சாப்பிட்ற மாதிரி வராது எப்பயுமே. உண்மை. வேற டிஃபன் ஆமாம், எல்லாமே டிஃபனு. அப்படியே மதியானம் லஞ்சு வந்து பிரியாணி சாப்பாடு, லஞ்சுக்கு பரோட்டா இதை கொடுப்போம். இது இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ ஆரம்பிச்சது, 10 வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்சது இந்த இந்த ஐட்டம். இப்போ இது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் இப்போ ஆரம்பிச்சது, ஒரு 10 வருஷம் இருக்குது. அந்த மாதிரி ஆரம்பிச்சது நம்ம. வேற சரி 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 டேஸ்ட் நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் ஒரு மாஸ்டர். அதை சொல்லி எனக்கு மாமா வாட்டில் வேலை பார்த்தேன்னு சொல்கிறீங்களா, ஆரம்பத்துலேருந்து நான் மாஸ்டர். நான் எனக்கு வந்து ஒரு 15 வயசுலேருந்து நான் வந்து மாஸ்டர். சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் வந்து டேபிள் துடைக்க வந்தோம். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் ஆனோம். ஒவ்வொரு இதாக வந்து ஸ்டெப்பாக வந்து ஆரம்பத்துலேருந்து மாஸ்டர் வந்து அதுலேருந்து டேஸ்ட் பண்ணுறத இருப்போம். நம்ம படிப்படியாக நம்ம இப்போ வரக்கூடிய இந்த மாஸ்டர்களுக்கு நம்மளோட டேஸ்ட்டை சொல்லி கொடுத்து அந்த மாதிரி படிக்கிறது தான். ஒரே மாதிரி கொண்டு வந்த டேஸ்ட்டு. இப்போ என் தம்பி மகனும் சன்னு அவர் மாஸ்டர் ஆகிட்டாரு. இப்போ அவர் ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்காரு கீழே. அந்த மாதிரி அதாவது வாரிசு பிரகாரம் வந்துட்டே இருக்காரு மக்களுக்கு. இப்போ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, நீங்கள் நல்லா சொல்கிறீங்க டேஸ்ட் நல்லா இருக்குது, ரேட் நார்மலாக இருக்குது. நீங்கள் போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க தேடி வர்றாங்க. அதே மாதிரி இங்கே உள்ள லோக்கல் மக்களும் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் எங்கே போய் டேஸ்ட் எங்கே நல்லா இருக்குன்னு கேட்டால் அவங்களே சொல்லி விட்டுருவாங்க. இந்த இடத்துல கடை இருக்குது, இப்படி போங்க நல்லா இருக்கும், அவங்களே சொல்லி விட்டுருவாங்க. அந்த மாதிரி வர்றது நமக்கு இந்த சந்துக்குள்ளே வச்சாலும் கூட நம்ம நாளாக ஓடுதுனாக்கா அந்த ஒரு காரணம் தான். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி தான் நம்ம நீங்கள் போய் சொல்லி விடுறீங்களா, அப்படி வர்ற மக்கள் தான் இப்போ நமக்கு நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்குது. கடையோட டைம் காலையில் வந்து 8:30 டிஃபன் ஆரம்பிச்சிடுவோம். நைட்டு வந்து 10 o'clock முடிச்சு விட்ருவோம். டின்னர் 3 வேலை இருக்குது. இது எக்ஸ்ட்ரா ஃபேமிலி ரூம் போட்டிருக்கோம். இது மதியம் கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க, அது ஃபேமிலி ரூம் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அதை போட்டுக்கிறோம்.